வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி விகாஸ் அகாடமியிலேருந்து கல்யாணம் பேசுகிறேன். நீட்டில் ஸ்கோர் பண்ணுறதுக்கு மாணவருக்கு தடையாக இருப்பது ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சம்ஸும் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய சில கஷ்டமான கான்செப்டும் தான். ஸோ அதை மாணவர்களுக்கு எளிமையாக புரிய வைக்கணுன்றதுக்காக தான் இந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீட் ஃபிசிக்ஸ் மோஷன் அண்ட் ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே போட்டிருக்க வீடியோஸ் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சார் இந்த கான்செப்டை பார்க்குறோம் அப்படின்னா, வேற ஒன்றும் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்க போகிறோம். இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா தப்பா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கான்செப்ட், அந்த கான்செப்டுக்குரிய எக்ஸ்பிளனேஷன், அதை தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த ஒரு வீடியோ பார்க்கறது மூலமா 10 கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதலாம். ஐ கேரண்டி கொடுக்குறேன். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? போலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாயிண்ட்டை பாருங்க. The net displacement of an object is 0 means the velocity of the particle has become 0. என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு பார்ட்டிகிள் மூவ் ஆயிட்டு இருக்கு. அப்படி மூவ் ஆகும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் 0வா இருந்தா வெலாசிட்டியும் 0வா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? முதல்ல இது சரியா அப்படின்னா ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் ஆன்சரை எழுதணும், ஃபால்ஸ். சரிங்களா? ஏன் தப்பு அப்படின்றத பார்த்துலாமா? இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நான் மதுரைன்றதுனால மதுரை பேசவே சொல்றேன். மதுரையில இருந்து ஒரு மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து, எங்களுடைய பஸ் ஸ்டாண்ட் பேரு மாட்டுத்தாவணி. ஓகே, அதுல இருந்து திண்டுக்கலுக்கு ஒரு பஸ் கிளம்புது. ரைட்டா? நத்தம் வழியா போகுது. எது வழியா போகுது? நத்தம். ரைட்டுங்களா? இது வந்து மதுரை. நத்தம் வழியா போயிட்டு திண்டுக்கல் வந்து ரீச் ஆயிடும். அகைன் வாடிப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு. எங்க ஊரே எல்லாமே கிராமம் தான். வாடிப்பட்டி வழியா வந்து மதுரைக்கு ரீச் ஆயிடுச்சு. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? நல்லா கவனிங்க. மதுரையில இருந்து திண்டுக்கல் போகணும். சரிங்களா? இதுதான் திண்டுக்கலுக்கு ரீச் ஆகணும். அது எது வழியா போகுது? நத்தம் வழியா போய் திண்டுக்கல் ரீச் ஆகி திருப்பி திண்டுக்கல்ல இருந்து வாடிப்பட்டி வழியா வந்து மதுரைக்கு வந்துடும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது நமக்கு தெரியும். டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் பொசிஷன், சரி, ஃபைனல் பொசிஷன் மைனஸ் ஃபர்ஸ்ட் பொசிஷன். சரிங்களா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்ப நம்ம பஸ் ஆனது மதுரையில கிளம்பி திருப்பி மதுரைக்கு வந்துருச்சு. சரிங்களா? சோ இங்க டிஸ்டன்ஸ்னு பாத்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் ஃபுல்லா கவர் ஆகும். சரிங்களா? ஆனா டிஸ்பிளேஸ்மெண்ட்னு பார்த்தா இந்த பஸ்ஸோடைய ஃபர்ஸ்ட் பொசிஷனும் மதுரை தான், ஃபைனல் பொசிஷனும் மதுரை தான். அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு இருக்கும்? 0 இருக்கும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? என்னவாயிரும்? 0 ஆயிரும். சரிங்களா? அப்ப அவங்க கொடுத்துருக்கிறது என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் an object is 0. ஆயிடுச்சா இல்லையா? ரைட், ஆயிடுச்சு. ரைட். இப்போ நீங்க ஆவரேஜ் வெலாசிட்டி பாத்தீங்க அப்படின்னா, ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்ப இதுக்கு ஒரு 5 hours ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு? 0. 5 hours பார்த்தோம்னா 0ன்னு ஆயிரும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்ப இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து 0 ஆயிடுச்சு. ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 இருக்கனால. சரிங்களா? பட் அவங்க என்ன சொல்லல? ஆவரேஜ் வெலாசிட்டின்னு கொடுக்கல. நல்லா கவனிச்சு பார்க்கணும். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? வெறும் வெலாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்ப திருப்பி கதைக்கு வருவோம். இந்த பஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டே இருக்கும். அப்ப வெலாசிட்டியும் என்ன ஆகும்? கூடுமா இல்லையா? ஸோ வண்டி ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் மெதுவாக மூவ் ஆகும்போது வெலாசிட்டி குறைவா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா வெலாசிட்டி அதிகமாகும். திருப்பி பஸ் ஸ்டாப்ல வரும்போது திருப்பி குறையும். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸா என்ன இருக்கும்? வேரியபிள் வெலாசிட்டி இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? ஏன்னா வெலாசிட்டி பொறுத்த வரைக்கும் இங்க கூடிட்டே இருக்கும், அதே சமயம் டைரக்ஷனும் மாறிட்டே இருக்கும். ரைட்டா? அப்ப வெலாசிட்டி இங்க கண்டினியூஸா மாறிட்டே இருக்கும். பட் வெலாசிட்டி எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? சார் நீங்க இப்ப சொல்லலாம் திண்டுக்கல்ல நிக்குதே சார் அப்படின்னு. நம்ம இங்க ஒரு பேச்சுக்கு என்ன வச்சுக்கலாம்? இது எங்கேயுமே இந்த பஸ் நிக்காது. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இது வழியா போயிட்டு இப்படி ஒரு சுத்திட்டு வரும்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்ப எந்த இடத்துலயுமே வெலாசிட்டி என்னவாகாது? 0வா ஆகாது. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம 2 விஷயம் புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? என்ன அப்படின்னா, ஒரு பார்ட்டிகிள் வந்து எந்த பொசிஷன்ல ஸ்டார்ட் பண்ணுதோ அதே பொசிஷன்ல வந்து நின்னுச்சு அப்படின்னா கண்டிப்பா டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவாயிரும்? 0 ஆயிரும். அப்படி டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 ஆயிருக்கும் போது கண்டிப்பா ஆவரேஜ் வெலாசிட்டி என்னவாயிரும்? 0 ஆயிரும். சரிங்களா? ஆனால் இதோடைய வேரியபிள் வெலாசிட்டி, அதாவது ஒவ்வொரு டைமிங்கும், அதாவது இப்படி சொல்லலாம், வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். டைமை பொறுத்து அதோட வெலாசிட்டி என்ன ஆயிட்டு இருக்கும்? மாறிட்டே வேணா இருக்கலாமே தவிர 0 ஆகணும்ன்ற அவசியம் கிடையாது. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு. கண்டிப்பாக டிஸ்பிளேஸ்மெண்ட் 0வா இருக்கும்போது வெலாசிட்டி 0வா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இதுவே ஆவரேஜ் வெலாசிட்டி கொடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா நம்ம என்னதான் போட்டுக்கணும்? ட்ரூன்னு தான் போட்டுக்கணும் இந்த ஸ்டேட்மெண்ட். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இதுல டவுட் இருக்குங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.